எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் தான். காலையில் எந்திரிக்கிறப்ப ஃப்ரிட்ஜ் என்னை தொடன்னு சொல்லிட்டு என் பேரன் வேறு வந்து பாருங்கள், இந்த இது ஒட்டி என் பொண்ணு ஒட்டி கொடுத்தா. இது வந்து நோட் பேடு கணக்கில் என்னென்ன வேணுமோ குறித்து வச்சா ஃப்ரிட்ஜை பார்த்த உடனே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட இது வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு ஒட்டி ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. ஃப்ரிட்ஜ் என்னை தொடன்னு ரொம்ப அழுதுது. கீழ் டப்பாவில் ஃபுல்லாக சாக்லேட் தான் வச்சுருக்கேன், பழைய சாக்லேட்டு. மேலே வந்து நான் எல்லாத்தையும் அப்பப்போ லேசாக தட்டி விடுவேனே தவிர டீப் க்ளீனிங் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும். ஆனால் அந்த சைடெல்லாம் பண்ணலை, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் முன்னாடியில் மட்டும் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரியாணி. அந்த விளாக் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நேற்று வந்து இந்த தையமாவாசை விளாக் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் 5000 வியூஸ் போயிருக்கு. ஒரு புதுசாக ஒரு 2-3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் இத்தனை நாள் வீடியோ போடலைன்னா கூட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போகலை. நேற்று வந்து அமாவாசை சாதம் நிறைய மிஞ்சி போயிடுது. அதனால் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தளித்து ஒரு இது பண்ணியாச்சு. இன்றைக்கி குக்கரை திறக்கிறப்பே பயந்துக்கிட்டே திறந்தேன். ஏன்னா பிரியாணிங்கிறது வீட்டில் 2 காய் எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே டம்ப் பண்ணி அடைச்சிரு. கொஞ்சம் இருந்தது. 2 கேரட்டு, 2 பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு கொஞ்சம் குடமிளகா, பட்டாணி எல்லாமே கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிரியாணி. இங்கே காயே வாங்கலை, சாதத்தை கீழே வச்சுட்டேன், மேலே வந்து காய வச்சுட்டேன். ஐயோ, சாதம் எப்பயுமே எலக்ட்ரிக் குக்கரில் தான் வைப்பேன். இன்றைக்கி இதில் வச்சுருக்கோமே எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சோம்பு விட்டு வெள்ளைப்பொடி, வெங்காயம், அப்புறம் வந்து சோம்பு, கொத்தமல்லி பொடி, தனி மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு பட்டை பொடி எல்லாமே போட்டேன். பிரியாணி பொடி போடல. பிரியாணி பொடி போட்டால் யாருக்குமே பிரியாணி பிடிக்க மாட்டேங்குது. சோயா ஊற வச்சுருக்கேன். டீ ரஸ்க்கு 10 ரூபா பாக்கெட்டு அதான் ப்ரெட்டுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ப்ரெட்டெல்லாம் எண்ணெயில் விட்டு வதக்கினா ரொம்ப எண்ணெய் குடிக்குதுன்னு சொல்லிட்டு டீ ரஸ்க்கு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இந்த சோம்பு எல்லாமே தாளிச்சுட்டு நல்லா வதக்கிட்டு, இதெல்லாம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கிட்டத்தட்ட பிரியாணி வந்து கிட்டத்தட்ட 100 தடவை போட்டிருப்பேன் ஷார்ட் லாங் வீடியோவில். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழுத்து போயிருக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்க வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க, என்ன திட்டாதீங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே கடகடான்னு பண்ணேன். ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சு 10க்கு முடிச்சிட்டேன். ஏன்னா 7 நிமிஷத்தில் சாதம் 2 விசில் கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன். காய்கறி மட்டும் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து இந்த பிரியாணி ரெசிபி வேணும்னா நல்ல லாங் வீடியோவில் போய் பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் பண்ணுறதை மட்டும் காமிச்சிருக்கேன். அப்படியே ப்ரெட்டையும் போட்டு அதில் வதக்கிட்டிங்கன்னா எல்லா காரம் அதெல்லாம் பிடிச்சிரும். காய்கறி அப்படி ஃப்ரிட்ஜ்லேருந்து அந்த இது சாதத்துலேருந்து எடுத்து அப்படியே போட்ட காய்கறி தான். சாதம் நல்லா உதிரியாக இருந்தோடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. ஃபுல்லாக கீழே தான் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் தான் எண்ணெய், 50 ml, 200 அரிசிக்கு 50 ml, 200 அரிசி ஃபுல்லாக போட்டுட்டேன் இன்றைக்கி. ஏன்னா சாதம் பழைய சாதம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சைட் பை சைடு சிங்க் பக்கத்துலேயே வச்சு பண்ணதுனால அப்படியே தொடச்சிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பழைய சட்டி வச்சுருக்கீங்க, பழைய பாத்திரம் வச்சுருக்கீங்க, பழைய சிங்க் வச்சுருக்கீங்க, கிச்சனை மாடர்னைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு 1008 பேர் 1000 கொஸ்டின் கேட்பாங்க. பட் வந்து எனக்கு என்னோடய கிச்சன் ரொம்ப பிடிக்கும். நான் என்னை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதாட்ட கூட ஹைஜீனிக்காக வச்சுப்பேன். சும்மா சோப்பை போட்டு தேய்ச்சி உடம்பை கெடுத்துக்க மாட்டேன். அப்பப்போ கழுவி வச்சுருவேன். அதனால் எனக்கு பாத்திரமும் செய்கிறது சர்வன் மைண்ட் கிடையாது. நானே தான் பண்ணுவேன். நானே அப்பப்போ தேய்ச்சி வச்சுருவேன். மேக்ஸிமம் சோப்பே யூஸ் பண்ண மாட்டேன். என்றைக்காவது ரொம்ப இதாக இருந்தால் தான் பண்ணுவேன். என் பேரன் டிஜிட்டல் கேமரா நான் நாளைக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். டிஜிட்டல் ஃப்ரேம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி நாளை வந்து சூப்பராக முடிச்சாச்சு.